ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஈஸியான சிம்பிளான ரெசிபி கத்திரிக்காய் சாதம் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து உளுத்தம் பருப்பு சிவந்து வரட்டோன்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாதி வதங்கினதும் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் மிளகாத்தூள் வாசம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி இப்போது கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போல எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காவை மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கத்திரிக்காய் சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் மிளகு தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு கலரிடலாம். லாஸ்ட்டில் போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா சாதம், வெடித்த சாதம் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டிட்டு அப்படியே கையில் எடுத்து சுட சுட உருட்டி ஒரு கத்திரிக்காய் வச்சுன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.